ஓகே, மேட்சோட ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கர்ல சுரேஷ் இருக்காரு. 2 ஓவர் பவர் பிளே அப்படின்றதுனால 2 பேர் மட்டும்தான் வெளியே அலவுட். ஓகே, முதல் பாலே ஒரு டாஸ் பால். பரவாயில்ல, நல்ல ஸ்டார்ட் தான். முதல் பாலே ரன் அடிச்சுட்டு ஓடிடுன்றதுலாம் எல்லாரும் பேட்டரோட ஐடியாவும் இருக்கும். ஓகே, ஒயிட் அப்படின்னா ஒயிடா அம்பையர்? ஆமா, ஒயிடு காமிச்சார். எங்க அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, நல்ல ஷாட் டீப்ல ஆல் இருக்காங்க. சோ அதனால 1-2 ஒண்ணே போதும்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. ஓகே, நல்ல கேரி. பட் அது இருந்தாலுமே வைட் தான். 2 வைட் இப்போ வரைக்கும் போடப்பட்டிருக்கு. பேட்டர் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து, சாரி பவுலர் அரௌண்ட் த விக்கெட்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, வைடா? இல்ல. ஓகே, ஓங்கி அடிக்கப்பட்ட ஷாட்டே. பட் இருந்தாலும் டீப்ல ஆள் இருக்கிறதுனால பவுண்டரி சேவ் தான். 1 ரன் மட்டுமே. ஓகே, பவர் பிளேல எவ்வளவு ரன் அடிக்கிறோமோ அதான் டீமுக்கு ரொம்ப முக்கியம். பட் பார்க்கலாம். அடுத்த பால். ஐயோ, நல்ல ட்ரை. பட் ஆனால் பால் மிஸ். பவுலர் தான் நல்ல பால் சொல்லணும்ப்பா. ரொம்ப ஹைட் கேட்ச். ஈஸி கேட்சா இருக்குமா? இல்ல, ஈஸி கேட்ச் டிராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் 2வது ரன், ரன் அவுட் கால வாய்ப்பு அதுவும் கிடையாது. ஆக மொத்தம் 2 ரன், ஒரு டிராப் கேட்ச். சோ ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 9. பவர் பிளேயோட முதல் ஓவர்ல 9 ரன் சொல்லி இருக்காங்க. அடுத்த பவுலர் டேவிட் வந்திருக்கிறாரு. ஓகே, லெக் சைடுல அங்க மட்டும் தான் ஆள் இருக்காங்க. ஓ, நல்ல ஷாட். முதல் பவுண்டரி. ஆமாங்க, முதல் பவுண்டரி. போன ஓவர் இந்த பால தான் வந்து இந்த ஷாட்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பால் கரெக்டா மாட்டினதுனால பவுண்டரி கேப்ல அப்பு சிசி டீமுக்கு முதல் பவுண்டரி வந்திருக்குது. கண்டிப்பா டீம் என்கரேஜ் பண்ணலாம்பா. ஓகே, ஸ்விட்ச் ஹிட் மாதிரி ட்ரை பண்ணாப்ல. பட் ஆனால் அது ஒய்டெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் ஒய்டு கொடுக்கல. அது ஒரு டாட் பால். ஓகே, 4க்கு அப்புறம் ஒரு டாட் பால்.
ஐ நல்ல பால். சிங்கிள் மட்டுமா? எஸ், ஒரே ஒரு ரன்னு. ஓகே, இதுவும் நல்ல ஷாட். கேப்ல இன்னொரு பவுண்ட். பாத்து 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 பாத்து. ஓகே, இன்னொரு பவுண்டரி இந்த ஓவர்ல. ஆக மொத்தம் அவங்களுக்கு தேவையான ஓவர் இதுவா, அவங்க தேடிட்டு இருந்த ஓவர் இதுதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பவுலர் ஏதாவது டாட் பால் போட்டு விக்கெட் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஓய், நல்ல பால். நல்ல கட் ஷாட்டுக்கு முயற்சி, பட் டாட் பால் தான் ஃபைனலா. மறுபடியும் ஒரு கட் ஷாட். இந்த தடவை சிக்கலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன்ற மாதிரி ஓங்கிச்சிருக்காரு. அதுவும் ஒரு பவுண்டரி. 3 பவுண்டரி இந்த ஓவர்ல. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிவில் 22 ரன்கள். சைட்ல நிக்கிற நம்ம பவுண்டரி சைட்ல நிக்கிற மக்கள் பட்டதுக்கு அப்புறம் பால் எடுத்து போடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பால் போட வேணாம். ஓகே, பால் எடுத்து போட்ட வரைக்கும் நன்றினே. பட் செவத்துல பட்டதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ பவர் பிளே முடிவில் 22 ரன். நல்ல ஸ்கோர். நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க கடைசி ஓவரை பேட்டிங் டீம். பட் இட்ஸ் ஓகே, பவுலிங் டீம் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் இந்த ஓவர்ல. பவுலர் நேம் மட்டும் சொல்லிருங்க. ஓகே, என் பேர்ல ஒருத்தர் இருக்காருன்றப்ப எனக்கு பெருமையா இருக்கு. நாளாலும் பரவாயில்ல, என் பேர்ல ஒருத்தர் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. பட் பார்க்கலாம். ஓகே, பவர் பிளே முடிஞ்சிச்சு. ஃபீல்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆஃப் சைட்ல கவர்ல ஒருத்தர், லெக் சைட்ல டீப், லாங்ல 2 பேரு. ஸ்விட்ச் இட்டு முயற்சி. கேப்ல பறந்து போகுது. பவுண்டரிங்க. பவர் பிளே முடிஞ்சா நாங்க பவுண்டரி அடிக்க மாட்டோமான்ற மாதிரி ஒரு ஷாட். நல்ல ஷாட். மறுபடியும் ஒரு பவுண்டரி. அவங்க நல்ல டச்சை கண்டினியூ பண்றாங்கப்பா. ஓகே, கீப்பர் வந்து ஒன்றும் இல்லை காமா போடுங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி. ஆனா அது டாட் பாலில் முடிந்தது. ஓகே, நல்ல கம்பேக் தான் பவுலர் கிட்ட இருந்து. ஒன்றுல ஒரு சின்ன ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, கவர்ல அடிக்கப்பட்ட பால். பட் ஃபீல்டர் இருக்கிறாங்க. ஸோ 1 ரன் இப்போதைக்கு எடுத்துருக்காங்க. 1 ரன் தான். கேப்டனும் கீப்பருமே வந்து மாற்றி மாற்றி பேசுறது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, கவர்ல இன்னொரு ஷாட். பட் இருந்தாலுமே வந்து 2 பிச்சில் ஃபீல்டர் அங்கே இருந்ததுனால பிடிச்சிட்டாரு. மொத்தம் அதுவுமே ஒரு சிங்கிள். ஓகே, பவுண்டரி பண்ணதுக்கப்புறம் பெருசாக ரன் கொடுக்கல. அந்த பவுலிங் டீமுக்கு ஒரு நல்ல கம்பேக் தான் அது. மறுபடியும் ஒரு சுவிட்சுக்கான முயற்சி. இது ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லாமல் சுவிட்ச் சொல்லாமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியவில்லை. ஒரு டாட் பால். ஓகே, ஒரு நல்ல ஸ்டாப். பவுலர் நானே பிடிச்சிக்கிறேன், யாரும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டாரு. ஸோ மொத்தம் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் 28 ரன்கள் வித்தவுட் அ விக்கெட். ஸோ நல்ல ஸ்கோர் தான் 3 ஓவருக்கு. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த முதல் பால் பவுண்டரி. முதல் பவுலிங் டீம் இந்த ஓவரில் ஒரு நல்ல கம்பேக் போன ஓவரை கம்பேர் பண்ணும்போது. பட் அவங்களுக்கான விக்கெட்டுக்கான தேடல் வந்துருச்சு. இந்த ஒரே ஒரு விக்கெட் இதில் தான் அவங்க எடுத்துட்டாங்கன்னா they are back in the game.
பவுலர் நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்கப்பா மக்களே. ஃபீல்டிங் டீம். ஓகே, டேவிட் தான் கண்டினியூ பண்றாரு. ஓகே, லெக் சைடு ஃபைன் லெக்ல ஒரு பவுண்டரியா? அதேதான், பவுண்டரி. எங்க போட்டாலும் நாங்க லெக் சைடு மட்டும் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷாட். 3 ஸ்டெம்பையும் காட்டிக்கிட்டு காலை விலைக்கு டம்னு ஒரு ஷாட் ஆகும். மொத்தம் ஃபைன் லெக்ல ஒரு பவுண்டரி. பார்க்கலாம் பவுலர் என்ன பண்ண போறாருன்னு. ஓகே, ஒரு ஷார்ட் பிட்ச் பால்னு இதை சொல்ல முடியாது, நல்ல லென்த் தான். பட் ஆனா பேட்டருக்கு தாங்க இது கிரெடிட் கொடுக்கணும். 6, மேட்சோட முதல் 6. அப்பு சிசி லுக்ஸ் டேஞ்சரஸ். ஓகே, பவுலர் ஆன் பிரஷர். ஓகே, இந்த பால் கேட்சுக்கு வாய்ப்பா? அதேதான், நான் விட்டல முடிப்பேன்னு சொல்ற மாதிரி டேவிட் வந்து ஒரு பவுண்டரி ஒரு 6 கொடுத்தாலும் அடுத்த ஒரு விக்கெட் எடுத்துட்டு முதல் விக்கெட்டை லூஸ் பண்ற சிசி. டேமேஜ் டன். பட் நல்ல பேட்டிங் ப்ரோ, நல்ல தாறுமாறு இன்னிங்ஸ். கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் மட்டும் அப்படியே சொல்லிருங்க. ஓகே, நல்ல கேட்ச், ரன்னிங் கேட்ச் பாபு ப்ரோ. ஓகே, கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் தான் பாபுண்ணா, உள்ள இறங்குறவரும் பாபு தான். இப்போதைக்கு பேட்டிங் டீம் டீசெண்டான பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ். பட் இருந்தாலும் டேவிட் ப்ரோக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நல்ல பவுலிங், ரன்ஸ் லீக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஓ, நல்ல பால் இது. ரன் அவுட், வாய்ப்பு இல்லாது. ரன் அவுட்டா? சீரியஸ்லி? எஸ். ஓ மை காட், இது என்ன மாதிரி த்ரோங்க இது? டேவிட் ப்ரோ, கோல்டன் ஆம் மேன். சீரியஸ்லி இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு த்ரோ. எல்லாருமே எங்க ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு. பட் இருந்தாலும் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல நான் கரெக்டா கன் மாதிரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புல்சை செம்ம த்ரோ. த்ரோ அடிச்சவர் நேம் மட்டும் சொல்லிருங்க. ஃபீல்டர் நேம் மட்டும் சொல்லிருங்க ப்ளீஸ். கோபி ப்ரோ, நல்ல த்ரோ ஆக்சுவலா. ஓகே, இந்த ஓவர்ல 2 விக்கெட், ஒரு விக்கெட் கேட்ச், இன்னொரு விக்கெட் வந்து யாருமே எதிர்பார்க்கல. செம்ம த்ரோ ஆனா கோபி ப்ரோ கிட்ட இருந்து. ஓகே, டேவிட் ப்ரோ பேக் டு ராக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்விட்ச் இட்டு மறுபடியும் இந்த தடவை பவுண்டரி. அதனால ஓகே, இந்த ஓவரில் டேமேஜ் வந்துருச்சுங்க, 2 விக்கெட் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே நாங்கள் விட மாட்டோம், வரவங்க போறலாமே அடிக்கிறது மட்டும் தான் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்எச்சோட நோக்கத்திலே வந்துருக்கிறாங்க. ஓகே, இதுவுமே ஒரு நல்ல ஷாட் தான். ஏன்னா பால் எங்கிட்டோ வைடு கிட்ட போன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஆஃப் சைட்ல கவருக்கு தலைக்கு மேல ஒரு பவுண்டரி. இந்த ஓவர்ல 4 பவுண்டரி வந்திருக்குது ஆக மொத்தம், ஒரு 6ஓட சேர்த்து. ஓவர் முடிவில் 46க்கு 2. பட் இருந்தாலுமே 2 முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. 2 நிமிஷம் பிரேக். ஆக மொத்தம் அவங்க ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போதைக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 46க்கு 2 அப்படின்ற கணக்கில் இருக்குது. பாதி வழியாக கடந்துட்டோம்.
4 ஓவருக்கு 46 அப்படின்ற கணக்கில் இருக்கு. ஸோ ஹாஃப் த வே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு. இந்த முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் டீமோட ஆதிக்கம் நல்லா இருந்தது. வர பால்லாம் ஹிட் பண்ணாமல் தேவையான பாலை மட்டும் ஹிட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பவுலிங் டீம் வந்து டாட் பாலும் போட்டுருக்காங்க, அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, இன்னும் 4 ஓவர் இருக்கு. ரெண்டு டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு சான்ஸ், இந்த ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சான்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்கோரை நிப்பாட்டுறதுக்கும் பவுலிங் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸு. பட் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஸ்பெல் போடுறதுக்கு அருண் ப்ரோ உள்ள வந்துருக்கிறாரு. ஒரு ஓவர் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுப்பா லாஸ்ட் டைம். விழுந்த மாதிரி ஒரு 2 விக்கெட். ஃபீல்டிங்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், லாங் ஆனு லாங் ஆஃப். ரெண்டு பாயிண்ட். ஓகே, இந்த ஓவர் பரவாயில்ல, டிசனான பால் தான். பட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றாங்க, நல்ல விஷயம். டாட் பால் கொடுக்காம ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாலே பெரிய விஷயம் தான், ப்ரெஷர் இருக்காது. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஃபீல்டிங் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியான காம்பினேஷன் இது. யாரு கையில யாருமே இல்ல. இரண்டாவது கேட்ச் டிராப் இந்த இன்னிங்ஸ்ல. பேட்டிங் டீமுக்கு ஒரு சின்ன லக். ஓகே, இந்த ஓவரோட அடுத்த பால் கேட்ச் ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்ல. அடுத்த பால் பவுலர் என்ன பண்ண போறாரு? ஓகே, இந்த பால் கேட்சா? அதெல்லாம் கிடையாது, அவுட் ஆஃப் த பார்க், 6. நீட்டியே சிங்காரம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஷாட்டை பார்க்கும்போது. ஓகே, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு. வெளியே எட்டி பார்க்குற நம்ம ஃபீல்டர் உள்ள வந்துடலாம். பால் வந்துருச்சு, வந்து எடுத்து போட்டவருக்கு நன்றி. கேட்ச் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டீம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பவுலிங் டீம். ஓகே, ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன்ல மறுபடியும் ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். பவுலர் அரௌண்ட் த ஸ்டம்ப்ல இருந்து போடுறாரு. ஓய், நல்ல ஒரு ஸ்விங் பேட்ல. பட் ஆனா இருந்தாலுமே ஒரு டாட் பால், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாட் பால். மன்னிக்கணும், ஆர்டர் ரெண்டு பேசிட்டு இருக்காங்களா இல்லை ஃபீல் செட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. கம்பேர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஓ, மறுபடியும் அதே ஸ்விங்கு, இந்த தடவை ஓவர் முடிவில் 54க்கு 2. ஓகே, ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னா, புல்லட் ஒன்று இருக்குது பாதையில், நம்பர் பிளேட் வந்து 4000. ஸோ அதை மட்டுமே எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டி போகிறதுக்கு வரதுக்கும் பாதை இல்லையா. ஸோ அதனால் அந்த புல்லட்டை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம
ஓகே, நன்றி நன்றி. அஞ்சு ஓவர் முடிவில் 54-2. நல்ல ரன் தான். 5 ஓவர் ஒரு ரன் ரேட்டு நல்லா 10 மேலே மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா. காரணம் பவர் பிளேயில் அந்த முக்கியமான ஒரு ஓவர். ஓகே, அடுத்து பாபு உள்ள வராரு பவுலிங் போட. ஓகே, ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட்டு, லாங் ஆஃப் மட்டுமே. அது போக எக்ஸ்ட்ரா கவர் டீப்ல, அதுக்கு அடுத்து ஒரு டீப் பாயிண்ட். ஓகே, நல்ல பாலா கிடையாது, கண்டிப்பாக ஒரு பவுண்டரி. எஸ், பவுண்டரி அது. ஓகே, அம்பையர் எதுவுமே சிக்னல் காட்டல, அதனால ஓடிதான் ரன் எடுக்கணும். ஓகே, ஓடிதான் ரன் எடுக்கணும். அது மொத்தம் ஓடிட்டாங்க. ஓகே, லெக் சைடில் ஃபீல்டிங்கை ஸ்ட்ராங்காக போட்டாங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன நடக்க போகுதுன்னு. ஓய், நல்ல அதே பேட் ஸ்விங்கு, ஒரு டாட் பாலு. ஓகே, இந்த பாலும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். பேட்டர் வந்து அது ஒயிட்ன்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நல்ல பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் அப்படியே அமைதியா இருக்கிறாரு. டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். சோ பவுலிங் டீம் கொஞ்சம் குஷி ஆகுறாங்க, ஃபயர் ஆகுறாங்க. விக்கெட் எதிர்பார்க்கலாமா? இல்ல, பேட் அதெல்லாம் கிடையாது, டாட் பால் போடலாம், 6 அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிப்பாரா? இந்த பால் என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு டாட் பால், விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றாங்க. இது அவுட்டா? இது அவுட். ஓ மை காட், இது வந்து ஒரு ரன் அவுட் முறையில் வந்து அவுட் ஆக்கப்பட்டது. ஏன்னா பால் வந்து அடுத்து பவுலர் கைக்கே போகல, இந்த பால் முடியல. அதுக்கு முன்னாடி வந்து பேட்டர் வந்து கிரீஸை விட்டு வெளியே வந்துட்டார். ஸோ அந்த காரணத்தினாலே வந்து ஒரு விக்கெட். டாட் பால் மேக்ஸ் பிரஷர்னு சும்மாலாம் சொல்லலை. ஸோ பவுலிங் டீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு. பட் அதால் பேட்டிங் டீம் இந்த ஸ்கோரை வந்து இன்னும் பெருசாக கன்வெர்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அடுத்த பேட்டர் கையில் தான் இருக்குது வரப்போகிற புதிய பேட்டர். சிவா ப்ரோ ருத்ர தாண்டவம் ஆடுவாரா அப்படிதான் பார்க்கணும். கோபி ப்ரோ கிட்ட நல்ல ஓவர், இன்னொரு விக்கெட்டோட முடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போமா? இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் டீசெண்டாக ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணால் நல்லா இருக்கும், பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது, பவுண்டரி சொல்லிட்டு ஓங்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரிங்க. சோஃபா சீரியஸ்லி நல்ல ஓவரா இருந்தது. ஸோ இந்த பாலை தவிர இந்த பால் ஒரு பவுண்டரி வேற போயிடுச்சு. ஸோ ஓவர் முடிவில் ஸ்கோர் 61-3. ஆக்சுவலாக லாஸ்ட் ஓவர் சீரியஸ்லி நல்ல ஓவர். பட் ஆனால் லாஸ்ட் பால் வந்து பவுண்டரி போகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல, இன்க்ளூடிங் மீ. 61-3. Okay, bowler name? David bro, bowler name? Okay, முதல் ஓவர் வீச வந்த அதே பவுலர் தான். அவரோட நல்ல ரன் போகலப்பா பெருசா. ஸோ இவர் தான் ஒரே மூச்சு, ஒரே நம்பிக்கை பவுலிங் டீமுக்கு. இந்த ஒரு என்ன போறாருன்றதை பார்க்கணும். ஆக மொத்தம் அதுவும் ஒரு சிக்ஸர் கணக்கில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் அடிச்சிருக்கிறாரு. மறுபடியும் ஒரு சிக்ஸர்.
இந்த ஓவர் முதல் பாலே பவுண்டரி பறந்திருக்குது. அடுத்த பால். ஓகே, லீடிங் எட்ஜ் கேட்ச்க்கு சான்ஸா? அடி கீப்பர் கீப்பர். நான் கிடையாது. பால் ரொம்ப முன்னாடியே பிட்ச் ஆயிடுச்சு. மேபி இன்சைட் சர்க்கிள் யாரா இருந்தாங்கன்னா பிடிச்சு வந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. 1 ரன் ஆன் த போர்ட். ஓகே, நல்ல பால். ஷார்ட் பால் நல்லா ஃபாஸ்டா வந்துச்சுங்க. இதுவும் ஒரு டாட் பால். கடைசி ஓவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பேக் டு பேக் 3 டாட் பால் வாங்கி அடுத்த பால் ஒரு விக்கெட் விழுந்துச்சு. இந்த பால் அது நடக்குமா? ஆன் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஒரு அட்வைஸ், அப்படிலாம் அடிக்காத மச்சான், இப்படி அடி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறாங்க. பார்க்கலாம் எப்படி அடிக்க போறாங்கன்னு. ஓகே, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி இன்னொரு சிக்ஸர் எழுதி வச்சு சொல்லி அடிச்சிருக்காரு நம்ம பேட்டரு. 2 டாட் பால் முடிஞ்சே விக்கெட் விழுது நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்து இந்த பால் பாக்குறதுக்கு. ஸோ சிக்ஸர். வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பால் எடுத்து போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது இருக்காங்களா? ஓகே, நம்ம கமிட்டியில ஒருத்தர் போறாரு. ஆனால் அதை யாருமே போல தேடிட்டு இருக்கிறாங்க. வெளியே போகிற பால் மட்டும் இந்த லாங்கில் இருக்கிற ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து முடிச்சா. பால் இது மறுபடியும் ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன். எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணாலும் லாங்கில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பால் எங்கிட்டு போகுது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஓகே, 1 நியூஸ் பால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் கேட்டிருக்காங்க. கோச்சுக்காரங்க அம்பேர் வந்துடும். ஓகே, அந்த பாலே வந்துச்சான், எடுத்துக்கலாம். இருந்தாலுமே 1 நியூஸ் பாலை மட்டும் கமிட்டி மெம்பரும் வச்சிருக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, லேட் ஆகக்கூடாது. ஸோ லாங்கில் இருக்கிறவங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க மக்களே. இந்த ஓவரோட அடுத்த பால். ஓகே, இந்த பால் டாட் பால் நினைச்சோம், பட் ஆனால் ஒயிட் பால் போட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராஸ் கம்மியானாலே அது ஒரு நல்ல விஷயம் தான். டாட் பால் வருமா? ஓகே, நான் கேட்டது டாட் பால் வந்துருச்சு அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. 7 ஓவர் முடிவில் 76. நல்ல ஸ்கோர் தான். அந்த 10க்கு மேல ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க ஆப்போசிசி. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பவுலிங் டீமோட கடைசி ஓவர் ஓபி ப்ரோ தான் வந்திருக்கிறாரு அந்த பவுலரை போடுறதுக்கு. ஓகே, கோபி ப்ரோ கையில தான் கடைசி ஓவர் இருக்கு. போன தடவை வந்து பாத்தீங்கன்னா இவர் ஓவர்ல ஒரு முக்கியமான விக்கெட் விழுந்து, அது மட்டும் இல்லாம 4 டாட் பால் போட்டு இருந்திருக்கிறாரு. அதே மேட்சிக்க மறுபடியும் பண்ணுவாரா? இல்ல, பேட்டிங் டீம் 1க்கு மேல பவுண்டரி அடிக்க போறாங்களா கடைசி ஓவர்ல? பார்க்கலாம். ஓகே, முத பால் வெளியவா. அதேதான், நம்ம கேமராமேன் தலையில விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பவுண்டரி 6 போயிருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃபைனல் ஓவர்ல ஸ்டார்டிங் வித் 6 அப்படின்னு சொல்லணும். பட் இட்ஸ் ஓகே, போன ஓவர் நல்ல பால் வீசினாங்க. இன்னும் 5 பால் இருக்குது. 2 டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு சான்ஸ். பட் யார் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ண போறான்றதை பார்க்கணும்.
ஓகே, மறுபடியும் உள்ள போடப்பட்ட பந்து கேட்சுக்கு வாய்ப்பா? எஸ், பட் ஆனா அம்பையர் நோவால் அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிருக்கிறாரு. ஓகே, ஃப்ரீ ஹிட். இதை யாருமே எதிர்பார்க்கல. நோ பால். என்ன ஆக போகுது? ஓகே, நோ பால யூட்டிலைஸ் பண்ணலாம், பரவாயில்ல. ஒரே ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. பட் நல்ல பால். சீரியஸ்லி இது ஆஃப் கட்டரா சொடுக்கு பால் தெரியல இங்க பார்க்கும்போது. பட் நல்லா பால் டர்ன் ஆச்சுன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, லீடிங் எட்ஜ் யாரு பிடி? எஸ், கீப்பர் நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாரு. மொத்தம் இது ஒரு நல்ல கம்பேக் ஓவர் பவுலிங் டீமுக்கு. ஒரு விக்கெட். நோ பாலை 2 போல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வேற. ஓகே, செல்லா ப்ரோ அடுத்து உள்ள வராரு. அவங்க டீமுக்கான நம்பிக்கை அடுத்து இவர் தான். அடுத்த 2-3 பந்துகள்ல பால் என்ன ஆக போகுது அப்படின்றதான் வந்து யோசிச்சுனே வராது. கீப்பர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு போல. சிரிச்சுனே வராங்க, மச்சான் எப்படியாவது அவுட் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரு போல. ஓகே, இந்த பால் யா ஒயிட் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் ஸ்டம்ப் அக்ராஸ் ஆஃப் பிட்ச் மேல போய் பரவாயில்ல. ஸோ அதனால ஒயிட் கொடுக்கப்பட்டிருக்கு. பேட்டிங் டீம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்றாங்க. கேட்சுக்கு வாய்ப்பா? எஸ், கீப்பர் ஏதோ ஜின்ஸ் பண்ணிட்டார் போல. ஸோ இந்த ஓவரில் எஸ் நான் சொன்ன மாதிரி தான் கோபி ப்ரோ அவங்க டீமோட நம்பிக்கை நட்சத்திரமா மாறிக்கிட்டு இருக்காரு. போன ஓவர் வந்து எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி ஆரம்பிச்சு வைக்கிறார். 2 விக்கெட் இந்த ஓவரில். நல்ல ஓவர். அடிக்கப்பட்ட பாலே யாரு பிடிக்க போறாங்க? யாரு பிடிக்க போறாங்க? 2 பேருக்கு நடுல நீ பிடிக்கிற நான் பிடிக்கிறான்னு போட்டா போட்டே வேணாம், நானே பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு டீப்ல இருந்த ஒரு ஸ்கொயர் லெக்ல வந்து ஒரு கேட்ச் ஈஸியா பிடிச்சாரு. சூப்பர் ஓவர் சோ ஃபார் ஃபார் பவுலிங் டீம். நல்ல கம்பேக் ஆக்சுவலா. ஓகே, ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பெரிய விஷயம். டென்னிஸ் பால் ஹேட்ரிக் எடுக்கிறது. சூப்பர் பவுலிங். இந்த ஹேட்ரிக்ல 2 கேட்ச் கீப்பர் கேட்ச். கீப்பர் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, இந்த பால் ஒரு சிங்கிளா இல்ல டபுள்ஸா? வேமா ஓடி வராங்க, அவங்களும் ஓடி வராங்க. 2 அவுட். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன மிஸ்ஃபீல்ட் தவறுதலா நடந்துருச்சு. ஆக மொத்தம் 2 ரன் எடுத்து இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. சோ ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த 8 ஓவர்லயும் 88 ரன்கள் குவிச்சிருக்காங்க அப்போசிசி. பட் இருந்தாலும் இந்த ஓவர் தரமான கம்பேக் ஓவருங்க. சீரியஸ்லி எங்கேயோ இருந்து ஒரு வழியா டாமினேஷன் பண்ணிட்டாங்க பவுலிங் டீம். ஃபைனல்ல வந்து சூப்பரா நல்லா போட்டிருக்காங்க. கோபி ப்ரோக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ரிக் வேற எடுத்திருக்காப்ல. அண்ட் அப்போசிசி டீமும் மிரட்டலான பேட்டிங். வர்றவங்க போறலாமே மைண்ட் செட்டை வச்சு 6 அடிச்சுதான் வெளியே வரணுன்ற மாதிரி மைண்ட் செட் போல. நல்ல பேட்டிங். Check this, check this, check this, check. செக் 8-10க்கு முதல் பால் ஸ்டார்ட் ஆயிரும். சோ அதனால அப்போசிசி டீம் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பேட்டிங் வந்துருவாங்க. ஓகே, விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிசிசி டீம் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. பேட்டிங் நல்லா பண்ண
கடைசி ஓவர் தவிர வந்து மற்ற எல்லா ஓவருமே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆர்பிசிசி டீம் உங்க ஓப்பனிங் பேட்டர்ஸை அப்படியே கிரீஸ்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவுலிங் டீம் பண்ணிட்டாங்க, அம்பையர்ஸும் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு யாராவது பார்க்க மறந்தீங்கன்னா நானே சொல்லிடுறேன். ஒரு நல்ல பேட்டிங் பார்த்தோம், கடைசி ஓவரில் ஒரு நல்ல கம்பேக் பவுலிங் பார்த்தோம், ஒரு ரன் அவுட் பார்த்தோம், ஒரு ஹேட்ரிக் பார்த்தோம், ஒரு நோ பால் பார்த்தோம், டிராப் கேட்ச் பார்த்தோம். ஆக மொத்தம் கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லாமே பார்த்துருக்குற முதல் இன்னிங்ஸில். ஓகே, அம்பையர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிசிசி டீம் கோச்சுக்காம உங்க பேட்டர்ஸ் அனுப்பி விடுங்க. ஓகே, 8:10 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் போட வேண்டிய டைம். ஓப்பனிங் பேட்டர்ஸ் யார் யாரு அப்படின்றத நீங்களே இறக்கி விட்டுருங்க மக்களே. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பு சிசி டீம்ல அப்பு போலிங் கூட வந்திருக்கிறாரு. டேனி அண்ட் கோபி ரெண்டு பேருமே வந்து பேட்டிங் இறங்குறாங்க. $89 ரன்கள் டார்கெட். சாலிடா ஒரு 3 இல்ல 4 சூப்பர் ஓவர், தரமான பேட்டிங் ஓவர் நம்ம பார்க்கலாமா? பவர் பிளேல எவ்வளவு அடிக்க போறாங்க அதுவும் மெயினான ஒரு விஷயம். ஏன்னா 2 பேர் தான் அவுட் சைட் த சர்க்கிள், எல்லாருமே இன்சைட் தான். ஸோ எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றதை பார்க்கணும். பேட்டிங் டீம் இதுக்கு முன்னாடி அப்போசிசி டீம் வந்து அதை முதல் ஒரு 9 ரன் மட்டுமே கொடுத்து அடிச்சு அதுக்கு அடுத்த ஓவர் 22 ரன் ஆக்குனாங்க. அது பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நல்ல ஒரு கன்வர்சேஷன். ஆர்பிசிசி டீம்ல இருந்து ஒரே ஒரு 12th மேன் மட்டும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேட்டர்ஸ் நேம் யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் சேஸ் இஸ் ஆன். பார்க்கலாம் அப்பு ப்ரோ எப்படி போட போறாருன்னு. ஓகே, முதல் பாலை ஸ்விட்சிட்டு எல்பிடபிள்யூ கேட்குறாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல் பால் ஒரு நல்ல யாக்கிங் லென்த் நல்லா இருந்துச்சு. இது எப்படி மிஸ் ஆச்சு அம்பையர் அப்படின்ற மாதிரி வந்து பவுலர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. முதல் பால் ஒரு நல்ல ஸ்டார்ட். பட் இட் ஓகே, இன்னும் 5 பால் இருக்கு பவர் பிளே முடியறதுக்கு. யார் யூட்டிலைஸ் பண்ண போறாங்க பார்க்கலாம். ஸ்கோரா ரிவ்யூவா? ஓகே, ரிவ்யூ பார்க்க போறோம்.
ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், பவுலிங் டீம் யாரா இருந்தாலும் வித்தின் 12 செகண்ட்ஸ் உங்க ரிவ்யூ எடுத்துடணும். ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் கேட்ச் அப் பண்ணிக்கங்க. இந்த ஓவரோட செகண்ட் பால், முதல் பாலே மிகப்பெரிய டிராமேட்டிக்கா இருந்தது. செகண்ட் பால் என்ன ஆக போகுதுன்றத பார்ப்போம். ஓகே, கீப்பர் கேட்சா நாட் அவுட் அப்படின்ற மாதிரி அம்பையர் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அது பால் பட்ட இடம் வேற எங்கேயோ, ஆனால் அது கேட்சும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் பாப்புல நல்லா இருங்க பார்க்கறதுக்கு. நல்லா சேலஞ்ச் பண்றாரு அப்பு ப்ரோ பேட்டிங் டீமுக்கு. முடிஞ்சா அடிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஓகே, நல்ல ஷாட், ஸ்கொயர் லெக்ல ஆடுல பவுண்டரி. முதல் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்திருக்கு. ஓகே, ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற பைக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேபி பவுலிங் பண்ற டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவங்க வந்து அவங்களோட மற்ற டீம் ஃப்ரெண்ட்ஸோட பைக் எல்லாமே இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இது பண்ணிருங்க. அப்படி சைட் லாக் போடாம வச்சிருங்க. சைட் லாக் போடாம வச்சிருந்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு இருக்கிற நம்ம ப்ரோஸ் எல்லாருமே வந்து அப்படியே தள்ளி வச்சிருவாங்க. ஸோ இதை மட்டும் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல பால், ஆக்சுவலா ஒரு நல்ல கம்பேக். 4 பால் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. முதல் ஓவர் 4 ரன். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பவுலிங் அண்ட் பேட்டிங் நல்ல டாமினேஷன். ஓகே, ஒரு டீசன்டான ஸ்ட்ரைக் ரொட்டேட். இதெல்லாம் அழகு. ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அடுத்து ஒரு ரன் எடுக்கிறதுல தான் அழகு. ஓகே, இந்த ஓவரோட கடைசி பால் யாருக்கு நல்ல விதமா முடிய போகுது பார்க்கலாம். பேட்டர் சுத்துற ஸ்டைலே பயங்கரமா இருக்குதே. ஓகே, நல்ல ஷாட், பட் இருந்தாலுமே வந்து கரெக்டா டைமிங் பிடிக்கல. அதனால டீப்ல லாங்ல ஒரு ஆள் இருந்தால ஒரு விக்கெட். முதல் ஓவரில் ஒரு விக்கெட் விழுந்திருக்குது அப்போசிசி டீமுக்கு. And RBCC டீம் வந்து முதல் விக்கெட்டை லாஸ் பண்றாங்க within the inside the power play. So ஓவர் முடிவில் 5 ரன் மட்டுமே. பவர் பிளேயோட லாஸ்ட் பால், லாஸ்ட் ஓவர் அடுத்து வரப்போகுது. எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரன் அடிக்கணும். RBCC டீம்ல இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் ஸ்கோர் கார்டு பக்கத்துல வந்து உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கோச்சுக்காம வந்து உட்காந்துருங்க அண்ணனுங்களா. அடுத்த புதிய பேட்டர் லீலா ப்ரோ உள்ள வந்திருக்கிறாரு. செகண்ட் மேட்ச் நடக்க போற டீம் மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா போன் பண்ணி சொல்லிருங்க. எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்லிருங்க. அடுத்த மேட்ச் அப்படியே சர்ன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நல்ல பால் தான். ஓகே, பவுலர் பிரவீன் சுட்டுக்கு பால் போற ஸ்பின்னரா இருக்காரு. ஓகே, லோ புல்டா से स्विच ட்ரை பண்ணாரு, பட் இன்சைட் தி சர்க்கிள்ல கேட்ச். பவர் பிளேயர் 2வது விக்கெட் லூஸ் பண்றாங்க RBCC டீம். பிரஷரை ஃபீல் பண்ண முடியுது, பட் இருந்தாலுமே வந்து பவர் பிளேவை யூஸ் பண்ணணும். பார்க்கலாம். பட் அப்போசிசி டீம் வந்து நல்ல ஒரு பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஓகே, அடுத்ததா வந்து RB ப்ரோ உள்ள வந்திருக்காரு. அவங்க டீம் வந்து கரை சேர்க்கிற பெரிய பொறுப்பு இவருக்கு இருக்கு. பவுலிங் சோஃபார் நல்லா இருக்கு அப்போசிசி டீமுக்கு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காங்க. சோஃபார் இந்த ஒரு நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்கு, இன்னும் பால்கள் இருக்கு இந்த பவர் பிளேல. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ரன்னுக்கான முயற்சி, ஆனா அது இல்ல. ஃபீல்டர் உள்ளதான் இருந்ததுனால ஒரு டீசென்டான ஒரு சிங்கிள் ஓலான்னு பார்த்தாங்க, பட் ஆனால் வாய்ப்பு இல்லை.
ஓகே, ஆஃப் சைடுல போடப்பட்ட பந்து சரியான ஒரு அரை டவுன் விழுதா மாதிரி சிக்ஸர். அந்த ஷாட்டுக்கு தாங்க கிரெடிட்ஸ் கொடுக்கணும், பாலை விட அந்த ஷாட்டுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். புள்ளேர்னு ஒரு அரை விட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்த பால் என்ன நடக்க போகுது? ஓகே, மறுபடியும் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பா? இல்ல பால் ஸ்லோ ஆயிடுச்சு. ஓடிதான் எடுக்கணும். ஓடி எடுக்க போறாங்களா? ஓடி ஓடி உழைக்கணும் சொல்ற மாதிரி ஓடி ஓடி ரன் எடுக்கணும். 2 ரன்கள். ஓகே, ஒரு 6, ஒரு 6, ஒரு 2 ரன். அடுத்த பால் என்ன நடக்க போகுது? ஓகே, ஓங்கி அடிக்கப்பட்ட பாலே ஃபீல்டர்லாம் தாண்டி போயிருக்குது. பட் இருந்தாலும் லாங் அடிக்கல ஒருத்தர் இருக்கிறதுனால சேஃப் தான். 2 ரன்னோட ஓவர் முடிஞ்சிருக்குது. பவர் பிளே முடிவில் 15 ரன்கள், 2 விக்கெட் லாஸ். பட் இட்ஸ் ஓகே, பவர் பிளே ஒரு டீசெண்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய ஸ்கோரே இருக்குது. ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற பைக்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்து பின்னாடி தள்ளி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சைட் லாக் போடாமல் போயிருங்க, எனக்குள்ளே தான் இருக்குது. ஸோ சேஃபாக தான் இருக்கும். யார் யார் இருக்கீங்களோ அவங்க பைக்ஸ்லாம் இங்கே இருந்தால் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற பைக்கை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ். பவர் பிளே முடிஞ்சிச்சு. 15 ரன் அடிச்சிருக்கிறாங்க, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அப்போசிட் டீம் நல்ல டீசெண்டான பவுலிங். ஸோ ஓகே, அடுத்த பவுலரா விக்கி ப்ரோ உள்ள வந்திருக்கிறாரு. ஓகே, ஓங்கி அடிக்கப்பட்ட பால் ரொம்ப ஹைட்ல போயிருக்குது. லாங்கால தாண்டி பிடிக்காம 6ங்க. சரியான ஷாட். எல்லாருமே கேட்ச் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். படானா லாங் ஆன் தலை மேல 6. இந்த ஓவர் கம்பேக் ஓவரா இருக்குமா ஆர்பிசிசிக்கு? ஒருத்தர் இருந்தா பார்க்கணும். முதல் பால்ல 6. பட் இருந்தாலும் ஆப்போசிட் டீம் வந்து முதல் 2 ஓவரும் நல்லா பவுல் பண்ணி இருக்காங்க. அவங்கள தான் ட்ரிக்ஸ் வச்சிருப்பாங்க, பார்க்கலாம். இதுவும் ஸ்ட்ராங்கா அடிக்கப்பட்ட பால். பட் இந்த டைமிங் சரியில்லை. ரன்னிங் கேட்ச், நல்ல கேட்ச். எஸ், ஒரு தடவை 2 தடவை ஜக்கிங் பண்ணாத, அடுத்த தடவை கப்புன்னு பிடிச்சாரு ஃபீல்டர். நல்ல ரன்னிங் கேட்ச் பாலா ப்ரோ கிட்ட இருந்து. அந்த 6ல ஒரு ஹோப் வந்தது. பட் ஆனால் அடுத்த பால் ஒரு கொஞ்சம் டைமிங் சரியில்லை. ஸோ அதனால வந்து பால் கீழே பட்டுருச்சுன்றதுனால இன்னொரு விக்கெட் லாஸ் ஃபார் ஆர்பிசிசி டீம். அடுத்த பேட்டர் உதயா ப்ரோ போறாரு. சோஃபார் அப்போசிட் டீமோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால பேட்டிங் டீமும் சலச்சவங்க இல்லைன்ற மாதிரி ஒவ்வொரு கோருமே பவுண்டரிங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. விக்கெட் மட்டும் விடாமல் ஆடிட்டாங்கன்னா மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்பிசி டீமுக்கும் அவங்களுக்கு தேவையான ரன்னுமே வரும். பட் இருந்தாலும் அப்போசிட் டீம் வந்து பிரில்லியண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உண்மையை சொல்லணும். ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு சிங்கிள். இன்னொரு ரன்னு வாய்ப்பு கிடையாது. ஸ்டேன்னு சொல்லிட்டாங்க பேட்டர்ஸ். ஸோ ஒரு ரன். ஓகே, அகைன் ஒரு ரொட்டேஷன். ஓகே, ஓங்கி ஓங்கி அடிச்சு இது பண்றதுக்கு டீசெண்டா சிங்கிள் ரொட்டேட் பண்ணலான்ற ஒரு பிளான் பண்ணிட்டாங்க போல. பார்க்கறது நல்லா இருக்கு.
நல்ல ஷாட், கேட்சா கேட்சா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பின்னாடி நம்ம கமிட்டி மெம்பர்ஸ். பட் ஆனா சீரியஸ்லி நல்ல ஒரு ஃபீல்டிங். ரெண்டு கல்ல எடுக்கலாம் பாலா, அதோட அது பால். நல்ல ஒரு ஃபீல்டிங் இது, பவுண்டரியை சேவ் பண்ணி இருக்காரு. அதனால கேட்சை பிடிக்கல நண்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சைடுல சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாள் சீரியஸ் நல்ல ஃபீல்டிங் இது. பரவாயில்ல விக்கி, ஒரு பட்டா போற விக்கி. ஓகே, இந்த பால் என்ன ஆகும்? கேட்சா இல்ல, இந்த பால் 6. அதையும் தாண்டி முடிதலாலும் 6 மறுபடியும் போயிருக்குது. போன பால் போறேன், இந்த பால் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் ஓங்கி அடிச்சிருக்காரு. 6 பறந்துருக்குது. ஓகே, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வில்லோ வாரியர்ஸ் MYC டீம் இங்க கிரவுண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களோட ஜெர்சி வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. டாஸும் போடணும். ஸோ மேட்சுக்கு டைம் ஆச்சு. கேப்டன்ஸ் முன்னாடி வந்துருங்க. இந்த ஸ்டேஜில் இருந்து ஸ்டேஜ் கிட்ட வில்லோ வாரியர்ஸ் அண்ட் MYC டீம் இருக்கீங்களா யாராவது? ஓகே, மயான பூமி ஆயிடுச்சு, யார் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. வில்லோ வாரியர்ஸ் கேப்டன் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கோச்சுக்காம வேமா. ஓகே ஓகேங்கய்யா, தொப்பியை காட்டிட்டீங்க, புரிஞ்சிருச்சு. டிஷர்ட்டு ஜெர்சியை போட்டு தான் வரணும். அப்படியே கமிட்டில இருந்து கோச்சுப்போம். ஓகே, மறுபடியும் போங்க. வந்து மீட்டிங் ஆள் இல்ல, பவுண்டரிக்கு சான்ஸா? நல்ல ஃபீல்டிங் இல்லங்க, பவுண்டரிங்க. ஓ மை காட், சீரியஸ்லி நல்ல ஒரு ரன்னிங் ஸ்டாப். பட் ஆனா பால் கையில பட்டு பின்னாடி தள்ளி விட்டா மாதிரி இருந்தது. பவுண்டரி போயிருச்சு. போன ஓவர் முடிவில் 31 இருந்தது. இந்த பவுண்டரியோட சேர்த்து 35. இப்போ சேஸ் பண்றாங்க, முடிஞ்ச அளவு சண்டை போடுவோம் அப்படின்ற லெவலுக்கு இல்ல. நாங்க வின் பண்றது தான் நாங்க சேஸே பண்றோம்ன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க RBCC டீம். இப்போ அப்போசிசி டீம் கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி ஆகணும் பேட்டிங் டீமை ஸ்டாப் பண்றதுக்கு. ஓகே, அவுட்டுக்கு அப்பீல் கேட்கறாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அம்பையர். ஒரு டாட் பால். இதுவும் ஓங்கி அடிக்கப்பட்ட வந்து மைதானத்துக்கு வெளியே 6 பறந்துச்சு. மொத்தம் 6 கணக்குல எழுதி வச்சுக்கோங்க ஸ்கோரர். ஸ்வீப் கொடுக்காதடா. ஓகே, இந்த ஓவர் தான் அவங்க தேடிட்டு இருந்த ஓவரா? இந்த ஓவர் தான் பேட்டிங் டீமுக்கான பொன்னான ஒரு ஓவர் அமையுமா அப்படின்றத பார்க்கணும். பட் ஆனால் பவுலிங் டீம் வந்து சலிச்சவங்க கிடையாது. கண்டிப்பா மாத்தி ஈத்தி பவுலர் ஏதாவது போட்டு டாட் பால் ஏதாவது போடுவார்ன்றதை பார்க்கணும். பால் வந்துருச்சா? இன்னும் வரலையா? ஓகே, பால் வந்துருச்சு. வில்லோ வாரியர்ஸ் டீம் MYCC டீம் கேப்டன்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்துருங்க ஸ்டேஜுக்கு. உங்க ஜெர்சியும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பால் யா வைட். அம்பையர் சிக்னல் காமிச்சிட்டாரு. பரவாயில்ல, கரெக்டா யோசிக்கிற, பரவாயில்ல போடு. bowler is on pressure. கொஞ்சம் மிஸ். பேட் இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆகியிருக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ப்ரெஷர் ரிலீஸ், ஒரு டாட் பால். ஓகே, இதுவும் ஒரு நல்ல ஷாட். பவுண்டரிங்க. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்போசிசி டீமை பொறுத்த வரைக்குமே. 3 பவுண்டரி பறந்துருக்குது. ஒரு எச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இருந்தா தான் அங்க பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. ஓவர் முடிஞ்சிருச்சு.
ஓவர் முடிவில் 46 ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆர்பிசிசி டீம். ஸோ ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் தான் அந்த ஓவர். முக்கியமா தேவைப்படுற ரன்களையும் அடிச்சிட்டாங்க. ஸோ பிரேக் 2 நிமிஷம். கண்டிப்பா டிஸ்கஸ் ஸ்ட்ராட்டஜி வேற ஏதாவது நல்லது கெட்டது சொல்லணும்னா தாராளமாக சொல்லிக்கலாம் அவங்க டீமுக்கு. ஓவர் பிளேயில் வந்து பெரிய அளவில் ரன் வரலனாலும் அடுத்த 2 ஓவரில் ரன் மேக் பண்ணிட்டாங்க. ஸோ 4 ஓவரில் 40+ கொண்டு வந்துட்டாங்க. ஹாஃப் த ஸ்டேஜ்க்கு தாண்டியாச்சு. அப்போசிட் டீமும் இதே மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அடுத்து அவங்க ஜென்ரேட் பண்ணாங்க. அப்படியே ஸ்கோர் மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் லெவல் ஆச்சு. 89 டார்கெட்டுமே வச்சாங்க. சுரேஷ் பண்ணா உரா சுரேஷ் பண்ணா அண்ணா ஒரு ஓட்டேட்டா போட போதுமாண்டா. ஓகே, டைம் அவுட் முடிஞ்சிச்சு. 46 ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆர்பிசிசி டீம். ஹாஃப் த வே கடந்தாச்சு. இன்னும் 4 ஓவர் பாக்கி. அப்போசிசி டீமும் இதே மாதிரி நிலைமையில தான் இருந்தாங்க. 4 ஓவர் முடிவில் 44 46 அந்த டைமிங்கில் தான் இருந்தாங்க. இப்போ இந்த 4 ஓவர் தான் மேட்சோட டிசிஷனை தீர்மானிக்க போகுது. அவ்வளோதான். ஓகே, தினேஷ் புதிய பவுலரா உள்ள வந்திருக்கிறாரு. ஓகே, முதல் பால் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து. பட் இருந்தாலும் ஆள் இருக்கிறாங்க. ஓகே, 2 வந்து டெனி பண்ணிட்டாங்க வேணாம் அப்படின்னு. எதுக்கு ரிஸ்க்? ஓகே, ஸ்லிங் ஆக்ஷன் நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. டீப் மிட் விக்கெட்ல ஆள் இருக்கு, அதனால சிங்கிள் மட்டுமே. விக்கெட்ல போடுமாண்டா, விக்கெட் போட நல்லா நடக்குது. விக்கெட் அடிங்கடா. ஓகே, லோ புட்டாசே டீம்ல ஆல் இருக்காங்க. வாய்ப்பு தான். எஸ், 2 பேரே மாத்தி போய் நீ முன்னாடி நான் பின்னாடி சொல்லிட்டு சேவ் பண்ணிருக்காங்க பால. ஒரு 2 ரன் வந்திருக்குது. டாட் பால் வராத வரைக்கும் பேட்டிங் டீமுக்கு நல்லது. பட் டாட் பால் வந்தாதான் பவுலிங் டீமுக்கு நல்லதுன்ற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் இந்த பால் என்ன ஆக போகுதுன்னு. ஓகே, ஸ்லிமா மேக்ஸனோட அடுத்த ஒரு பால்ல ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. தினேஷோட ஓவர்ல ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்மே வந்து உடைச்சிருக்கிறாரு. பட் நல்ல சீரியஸ்லி நல்ல பேட்டிங் ஆர்பிசிசி டீம் கிட்ட இருந்து. அண்ட் அடுத்த பேட்டரா வந்து விஷால் ப்ரோ உள்ள இறங்குறாரு. ஓகே, 2 ஓவர் டீசெண்டான ஸ்கோர் போர்டில் ரன் ஆகிட்டு இருந்த நிலைமையில ஒரு டேமேஜை பண்ணி விட்டார் தினேஷ் ப்ரோ. நல்லா போயிட்டு இருந்த டைட்டானிக் கப்பல்ல ஐஸ்பர்க் வந்து உடச்சு விட்டா மாதிரி ஒரு விக்கெட்டை போட்டு பார்ட்னர்ஷிப் உடச்சு விட்டுருக்காரு. ஓ ஓகே, சூப்பர் பால். நல்ல ஒரு யாக்கர். ஸ்விட்ச் ஹிட் ஆனாலுமே வந்து அதை வந்து அடிக்க முடியல.
பவுலிங் டீம்ல செம்மையா என்கரேஜ் பண்றாங்கப்பா. ஓ நல்ல சேஞ்ச் ஆஃப் லென்த். ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு விக்கெட் ஓவர் இது. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸ்கோர் 50 டீம் 50 ஆர்பிசிசி டீம். ஆக்சுவலா இந்த ஓவர் நல்ல ஓவர் தான் சீரியஸ்லி. ஓகே மேட்சோட கடைசி 3 ஓவர். யார் பக்கம் சாதகமா போய் முடிய போகுதுன்றதை பார்க்கணும். முதல் மேட்சே இவ்வளோ ஹை இன்டென்ஸ் கேமா இருக்குப்பா. நிக்கிறாங்களே சைடுல இருக்கு. ஓகே அப்போ ப்ரோ அகைன் ஓவர வீச வந்திருக்கிறாரு. ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச் பண்றாங்க. கவர்ல ஒரு ஆள் போட்டு ஃபைன் லெக்ல ஒரு ஆள், மத்தெல்லாம் ஓபன். இல்ல கவர் வேணா எக்ஸ்ட்ரா கவர் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஓய் சம பாலுங்க சீரியஸ்லி. பேட்டரால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியல, பட் இருந்தாலும் சீரியஸ்லி நல்ல பால். நல்ல பால், நல்ல ஷாட், மிஸ் ஃபீல்ட். ஓகே நீ முடி நான் முடின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, காலோஸ் தடுத்து இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆக மொத்தம் 2 ரன்கள். எஸ் ஓகே ஒரு டாஸ் அப்டேட். வில்லோ வாரியர்ஸ் டீம் வான் தி டாஸ், எலெக்டட் டு பவுல் ஃபர்ஸ்ட். வரவங்க போறவங்கலாம் பவுலிங் சூஸ் பண்றாங்க, பேட்டிங் மரியாதை இல்லையா? ஓகே டவுன் தி லெக் போடப்பட்ட பந்து வைட் காமிச்சிருக்கார் அம்பையர். ஓகே ஒரு சின்ன டிஸ்கஷன், கரெக்டாக பார்த்து போடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா மேட்ச் டிசைடிங் ஓவர் இது. அப்போ ப்ரோ கையில் மேட்ச் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே அகைன் லோ புட்டாஸ். ஃபைனல் கிட்ட ஒரு சின்ன ஹேண்ட் டச்சா இருந்தாலும் பவுண்டரி சேவ் தான். ஆமா அவர் கையில வந்து ஹேண்ட் டச் பண்றதுக்கு பால். சோ ஒரு டீசன்ட்டான ஒரு சேவ் அந்த இடத்துல. சிங்கிள் மட்டுமே. பேட்டர் கோச்சுக்குன்னு பால் வாங்கிட்டாரா? இல்லை பால் பவுன்ஸ் ஆகான்னு பார்த்துருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனலி அவங்களுக்கு தேவையான இன்னொரு விக்கெட். சீரியஸ்லி டீசென்ட் ஓவர் இந்த ஓவர். அப்பு ப்ரோ வந்து வந்தாரு, இதான் என் வேலை, நான் இங்கே தான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக போட்டு முடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஃபார் சூப்பர் ஓவர் ஃபார் அப்பு சிசி டீம். செக் பண்ணி போடா போ. ரொம்ப முக்கியமான பால் அப்போ. ஓகே இதுவும் ஒரு டாட் பால். பட் ஆனால் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க, இன்னொரு விக்கெட் கொடுங்க அம்பையர் அப்படின்னு. பட் ஆனால் அம்பையர் வந்து அதெல்லாம் அவுட் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி மனநிலைமை. சோஃபார் நல்ல ஓவர். அவர் வந்து பெரிய லெவல் ரன்ஸ் எதுவுமே லீக் ஆகலை பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். பட் அது உங்களுக்கு பெரிய மைனஸ். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் டிசைடிங் ஓவர்.
சாம ஷாட்டே பால் இருந்தாங்க ரொம்ப ஹைல போயிருக்கு லாங்கான தாண்டவில்லை கேட்ச் கையில பட்டப்ப சீரிஸ் ஒரு தரமான ஒரு ஷாட்டா தான் இருந்தது பட் ஆனா லாங் ஆன் முன்னாடி பவுண்டரி முன்னாடியே ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி இருந்திருக்கிறாரு பால் ஏர்லயே வந்து பின் வாங்கி வச்சு நான் போக மாட்டேன்னு ஸோ மொத்தம் வந்து கேட்ச்ல முடிஞ்சிருக்குது அண்ட் 2 விக்கெட் இந்த ஓவர்ல அப்பு ப்ரோ செம்மையான ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு அண்ட் அடுத்ததா வந்து அருண் ப்ரோ உள்ள இறங்குறாரு ஸோ ஓவர் முடிவில் ஸ்கோர் 54 சாரி அம்பையர் பார்க்கல ஆறு விக்கெட் போயிருக்குது 6 விக்கெட் இழப்பிற்கு 54 ஓகே அடுத்ததா வந்து ஓகே சிங்கா மேக்ஸோட தினேஷ் போட வந்தாரு முதல் பாலை தூக்கி வெளியே சாத்திடுறாங்க 6 மேட்ச் எங்க கையில இருக்கு ப்ரோ ருக்கோ ஜரா ஆராம் சே பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான ஒரு ஷாட் ஆடி இருக்கிறாரு ஓகே யூஸ்டு பால் கேக்குறாங்க அகல பாதாளத்தில் பந்து விழுந்து விட்டதால் ரிட்டர்ன் வந்துருச்சு இருந்தாலும் பந்து சேத்தலையும் சோத்தலையும் அடி வந்த மாதிரி இருக்கு வந்துகிட்டு இருக்கு யூஸ்டு பால் வந்துகிட்டு இருக்கு இந்த ஓவர் தான் அவங்க தேடிட்டு இருந்த ஓவரா அமையுமா ஆர்பிசிசி டீமுக்கு தேவையான ஓவரா இது ஒன் டைம் யூஸ்டு பால் தான் ப்ரோ ஓகே பால் அகல பாதாளத்தில் விழுந்து விட்டதால் ஒன் டைம் யூஸ்டு பால் வந்து இப்போ யூஸ் பண்ண போறாங்க பவுலிங் டீம் இந்த ஒரு ஓவர்ல முதல் பாலே பறந்துருக்குது வெளியே இந்த ஓவர் எங்க போய் முடியுன்றதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன் பட் பவுலிங் டீம் தினேஷ் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு அடுத்த பால் எப்படி போட போறாங்க அப்ப பார்க்கலாம் அடுத்த பால் நல்ல ஷாட்டே பட் டீப்ல ஆள் இருக்கிறாங்க சோ ஒரு ரன் மட்டுமே நல்ல ஷூட் கரெக்டா பவுலர் கைக்கே வந்திருக்காரு நைஸ் த்ரோ ஓகே அருண் ப்ரோவோட முதல் பால் ஃபேஸ் பண்ண போறாரு ஓகே ஒரு டீசன்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஒரு ரன் வந்திருக்குது ஒரு நல்ல பேட் ஸ்விங் பட் இருந்தாலும் டாட் பால் வந்திருக்குது வெல்கம் டாட் பால் தினேஷ் ப்ரோ டாட் பால் போட்டிருக்காரு விக்கெட் எடுப்பாரா இல்ல இன்னொரு 6 பறக்குமா பார்க்கலாம் ஓகே 1 or 2 இல்ல ஒரு ரன்னே போதும் சொல்லிட்டாரு நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் இருந்தாலும் சோ ஒரு ரன் மட்டுமே ஓகே ஒரு நல்ல கம்பேக் ஓவர் ஒரு 6 போனதுக்கு அப்புறம் பவுலர் கிட்ட ஐடியா சொல்றாங்க மாத்தி போடு அப்படின்ற மாதிரி ஓகே இந்த பால் ஒயிட் பால் நல்ல ஸ்பீடா வீசப்பட்ட பேட்டே பட் ஆனா பால் படல சோ இன்னும் 6 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் பட் இருந்தாலும் பேட்டிங் டீம் முடிச்சு வைப்பாங்களா இல்ல பவுலிங் டீம் வந்து முடிச்சு விடுவாங்களா அப்படின்றதான் பார்க்கணும் முதல் மேட்சே நல்ல ஒரு பயங்கரமான கான்டெஸ்டா இருக்குப்பா 6 பால் 25 ரன்
முதல் 3 பால் மேட்ச் டர்ன் பண்ணிடும் ஈஸியா. ஸோ அந்த முதல் 3 பால் யார் பக்கம் மேட்ச் போக போகுதுன்றதை பார்க்கணும். ஃபீல்டிங் செட்டே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட்டிஷ் லாங் ஆன், கொஞ்சம் ஒய்டா ஒரு லாங் ஆஃப். ஓகே, முதல் பால் வெளியே 25 ரன் நாங்க அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட், ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஓவர்ல. லாஸ்ட் ஓவர்ல மேட்ச் இஸ் பேக். ஓகே, அடுத்ததா கிண்டி விட்ட பால், அடுத்த ஒரு பவுண்டரி. ஓ மை காட், மேட்ச்ல இன்னும் பேட்டிங் டீம் பக்கம் தான் இருக்கின்ற மாதிரி பேட்டர் ஆடி இருக்கிறாரு. 10 ரன் முதல் 2 பால்ல வந்திருக்குது. தேவைப்படுறதா இன்னும் 15 மட்டுமே, 4 பந்துகள்ல. பவுலிங் டீம் ஏதாவது பண்ணுவாங்களா பார்க்கலாம். பவுலர் விக்கி கொஞ்சம் பிரஷர்ல இருக்கிற மாதிரி இருக்கு, பட் பார்க்கலாம். ஓகே, கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து படமா சான்ஸ், பட் கொஞ்சம் புவர் த்ரோ, ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஸோ ஜாலியாக 2 ரன் ஓட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நாக்கு தெளிச்சு போல. எஸ், தண்ணி கேட்காங்க பேட்டிங் டீம். பேட்டருக்கு வந்து கொஞ்சம் முடியல போல. மூணு பந்துக்கு 13 ரன். பேட்டர் உட்காந்துட்டாரு முடியலன்னு. மூணு பாலுக்கு 13 ரன். டாடா, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு என்ன தேவையோ எல்லாம் இருக்குதுப்பா. அடுத்த மேட்ச் வில்லோ வாரியர்ஸ் vs MICC டீம், 2 பேருக்கு இடையே நடக்க போகுது. ஆல்ரெடி அவங்க எல்லாமே டிஸ்கஷன்ல தான் இருக்கிறாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்குது, இன்னும் நம்ம பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. வில்லோ வாரியர்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, மேட்சோட கடைசி 3 பால், முதல் மேட்சோட கடைசி 3 பால் யார் பக்கம் போக போகுது? விக்கி ப்ரோ கையில மேட்ச் இருக்குதான்றதை பார்க்கணும். அப்போசிசி டீம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அடுத்த பால் அவர் 50 அடிச்சிருக்காரு. அண்ட் பேட்டர் 50 அடிச்சிருக்காரு. பேட்டர் 50, RBC டீம் அவங்க டீம் 50 அடிச்சிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் பேட்டர் ஸ்கோர். தரமான ஒரு இன்னிங்ஸ், சீரியஸ்லி ஒன் அண்ட் சோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. சூப்பர் ஷாட், 6 பறந்துருக்குது. அண்ட் ஆப்போசிட் டீம் நிறைய ஏதாவது யோசிக்கணும், கொஞ்சம் ட்ரிக்கியாக ஏதாவது பண்ணணும் அவங்க மேட்ச்ல. இந்த விக்கெட் எடுக்கிறாங்க இல்லை ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு. 2 பாலுக்கு 7. சே, இவ்வளோ ப்ரெஷராக ஒரு மேட்ச் போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. 2 பாலுக்கு 7. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த பால். ஓங்கேரியோட பால் லீடிங் கேட்ச், யாரு கையில கேட்ச்? கேட்ச் புடிச்சாரு விக்கி ப்ரோ, ஒரு கிரேட் த்ரோ எடுத்து கொடுத்திருக்காரு. ஓ மை காட், வெல் செட்டில் பேட்டர். 50 அடிச்ச பேட்டர் வந்து இப்ப அவுட் ஆயிட்டு போறாரு. இந்த சேஸ முடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தவரு, பட் முடியாம இப்ப அவர் அவுட் ஆயிட்டு விளையாடுறாரு. சீரியஸ்லி வெல் பேட்டிங் ப்ரோ. தலமா எல்லாம் கிளாப் தட்டலாம்பா. தலமான ஒரு சேஸ் சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் பேட்டிங். ஓகே, 1 பாலுக்கு 7 ரன். 1 பாலுக்கு 7 ரன். என்னங்க, ஒரு ஓவர்ல எல்லாமே நடக்குது. எல்லா விதமான டிராமாவும் பார்த்தாச்சு. ஓகே, பேட்டர் பாபு உள்ள வந்திருக்காரு. ஒரு பந்துல 7 ரன்.
சூப்பர் ஓவர் நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படியா இருந்தாலும் அதே கணக்கு ஒரு 6 அடிச்சா ஒரு டிரா வாய்ப்பு இருக்கா? இல்ல அதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் ப்ரோ வந்து ஒரு டாட் பால போட்டு முடிச்சுட்டு வரா. செம்ம கம்பேக் ஓவர் ப்ரோ. இவ்வளவு பிரஷர்லயும் முடிச்சாரு, ஜாலியா ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஓகே, ஆஃப் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, லெக் சைடு இல்ல. மேட்சோட கடைசி பால் என்ன நடக்க போகுது? ஓகே, மேட்சோட கடைசி பால் ஒரு பவுண்டரி.